எளிமையான கல்யாண நிகழ்ச்சி. தீபக்கும் அவன் மனைவி தன்யாவும் மணமக்களை வாழ்த்திவிட்டு மொய் எழுதும் இடத்திற்கு வந்தார்கள். என்னங்க, வசதி இல்லாத குடும்பம், கஷ்டப்பட்டு கல்யாணத்தை நடத்துகிறாங்க. ஒரு 2000 ரூபா மொய் எழுதிடுங்க, கௌரவமாக இருக்கும். இல்லை தன்யா, வெறும் 200 ரூபா தான் என் பேருக்கு எழுத போகிறேன் என்றான். என்னங்க நீங்கள் 2 பேரும் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறோம், மாதம் 1,00,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம், 2000 ரூபா மொய் எழுதினா குறைஞ்சா போயிடுவீங்க, கடுப்பாய் கேட்டால் தன்யா. தன்யா, இவங்க என் உறவுக்காரங்க, நீ சொல்கிற மாதிரி 2000 ரூபா மொய் எழுதினா 3 மாதம் கழித்து நடக்க போகிற என் தங்கச்சி கல்யாணத்துக்கு அதை அவர் திருப்பி எழுதணும். அந்த சமயத்தில் 2000 புரட்டுறது அவங்களுக்கு சிரமமாக கூட இருக்கலாம். அதனால் என் பேரில் 200 ரூபா எழுதிடுறேன். லண்டனில் இருக்கிற உன் அம்மா பேரில் 2000 எழுதிடலாம். அவங்கள யாருன்னு பொண்ணோட அப்பாவுக்கே தெரியாது. கணவனின் தாராள மனசு கண்டு வியந்து அப்படியே எழுதுங்க என்று பெருமையாக சொன்னார் தன்யா.